மாதிரி சொல்லிட்டாரு. அப்புறம் தான் சட்டம் அம்மா ஒரு நிமிஷம் இப்படியே வாங்க. வாங்கம்மா கிட்ட வாங்க. சொல்லுங்கம்மா என்ன பிரச்சனை? அம்மா கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொல்லி மிரட்டாங்கம்மா. என்ன கம்ப்ளைண்ட்? யாரு மிரட்டுறது? ஏட்டையா என்னங்க கம்ப்ளைண்ட் இது? அது ஏதோ அடிக்கடி சாகராடுமா, அவங்க ஊர்ல மலைச்சார கடையில சரக்கு வாங்கும்போது தள்ளு முன்னாடி விசாரிக்க சொன்னோமா, அந்த கடைக்கார கடையை முட்டை வைக்க போயிட்டாங்க. அந்த கடைக்கார ஒண்ணு அடிச்சானாமா? அந்த கடைக்காரெல்லாம் ஒன்றும் பண்ணலைங்க. நாளத்தரு மாதுளம்பாடியார் தான் எட்டி உதச்சிட்டாரு. யாரு? என்னைய தானுங்க. அன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தப்ப உன் புருஷன் அடிச்சதுனால நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இப்ப மேடம் முன்னாடி இப்படி மாத்தி பேசுறேன். ஆமாங்க, முதல்ல என்னைய தாங்க எட்டி உதச்சேன். ஏயா கட்ட பொம்பளைய என் கண்ணு முன்னாலேயே எட்டி உதைக்கிறீங்கன்னு என் வீட்டுக்கார தாங்க குறுக்கால கொண்டு மறிச்சேன். அவ்வளோதாங்க. சாதி கெட்ட நாய, உனக்கு இவ்வளோ ஆங்காரமானு அங்கே முட்டு கொடுக்கறதுக்கு வச்சிருந்த கட்டை எடுத்து அடின்னு அடிச்சுட்டாருங்க. குறுக்க பூந்து தடுக்க போன கடைக்காரரையும் அடிக்க போயிட்டாருங்க. பெரிய கும்பே கூடி போச்சுங்க. அப்புறம் அவங்க மருமகன்காரன் தான் வந்து மாதுளம்பாடியாரை இழுத்துட்டு போனாரு. என்னன்னு சொன்னாங்க உடனே? சாதி கெட்ட நாய, சக்கிலி நாய, செத்த மட்ட துண்ட உனக்கெல்லாம் இவ்வளோ ஆங்காரமானு அடிச்சுட்டாரு. உன் வீட்டுக்காரு என்ன பண்ணாருங்கிறதுக்காக அப்படி அடிச்சாரு? எங்க வீட்டு பொம்பளைய எதுக்கே வந்து அடிக்கிறீங்கன்னு அவரு கையை பிடிச்சி தடுத்தாரு. உன்னோட புருஷன் அவரோட கையை பிடிச்சிருக்கான். என்னதான் என்னதான் ஏட்டையா நம்மளோட கம்பெனி எடுக்க எதுக்குமா இருந்தாலும் ஒன்னை எட்டி உதைச்சாரு? அவர் எட்டி உதைக்கிற அளவுக்கு நீ என்ன பண்ண? நான் ஒன்றும் பண்ணலைங்க. எங்க வீட்டுக்காருக்கு ஒரு கட்டு வீடியோ எனக்கு கொஞ்சம் வெத்தலை சேரும் வாங்கிக்கின்னு அந்த கடைக்காரர்கிட்ட கொஞ்சம் சுண்ணாம்பு கேட்டேன். சுண்ணாம்பு டப்பா அந்த பக்கமா இருக்கு, போய் எடுத்துக்கோன்னாரு. சுண்ணாம்பு டப்பா மறைச்ச மாதிரி மாதுளம்பாடியார் நின்றுகின்னு இருந்தாருங்க. ஐயா கொஞ்சம் நவுந்துக்கோங்க, சுண்ணாம்பு கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். எப்படியோ தெரியலைங்க, என் கை தெரியாம அவர் மேல பட்டுருச்சுங்க. உடனே வெறி வந்த மாதிரி, ஏண்டி சக்கிலி முண்டை, உனக்கு கண்ணு தெரியாடின்னு அடிச்சுட்டாருங்க. உன் பேர் என்னமா? மறிக்கொழுந்துங்க. உன் வீட்டுக்கார் பேரு? சின்னப்பனுங்க. சின்னப்பனா சென்னப்பனா? சின்னப்பனுங்க. ஐயா நீங்க பாருங்க, சென்னப்பண்ண எங்க வச்சிருக்கீங்க? தம்பி உன் பேர் என்னப்பா? புகழேந்திங்க. அவனுக்கு பேச்சு வராதுங்க. உன் சாதியை சொல்லி திட்டினாங்களா? ஆமாங்க, சாதியை சொல்லி திட்டானுங்க. முன்னாடி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தப்போ அதான் அந்த ஐயா கிட்ட தான் தெளிவா சொன்னேனுங்க. அடிச்சாங்களா? பெரிய கட்டை எடுத்து அடிச்சாங்க. காயம் படிச்சா? ஆமாங்க. அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தப்போ எப்படியோ சமாளிச்சுன்னு நண்டி நடந்து வந்துட்டாருங்க. அப்புறம் வீட்டுக்கு போய் உப்பு மஞ்சள் அரைச்சு தட்டு போட்டேங்க. மக்கிய நாள் பார்த்தீங்கன்னா அது காலு பதன்னு வீங்கிக்கிச்சுங்க. அதனால நடக்கவே முடியலைங்க. படுத்து படுக்கையா வீட்டுல கீழுங்க. ஆஸ்பத்திரி போகலையா? நாளைக்கு நாங்க போவோம். சரி, இந்த கம்ப்ளைண்ட் உங்களை வாபஸ் வாங்க சொல்லி மிரட்டுறது யாரு? எல்லாம் அந்த மாதுளம்பாடியாரும் அவரோட பங்காளி வகையா இருந்தானுங்க. பேரு ராஜசேகருங்க. கூட்டுரோட்ல உரக்கடை வச்சிருக்காருங்க. இன்னைக்கு கூட என் மகனோட வண்டியை மறிச்சு காத்து புடிங்கி விட்டது இல்லாம அவன் மெனிய புடிச்சுக்கிறான். அடிச்சாங்களா? உன்ன அடிச்சாங்களா? தம்பியா அடிச்சாங்களா?
போட்டிருக்கேன். அப்படி மேலே ஏறி பாருங்க. வணக்கம் மேடம், டீ எடுத்துக்கீங்க மேடம். அவங்க 2 பேருக்கு டீ கொடு. மேடம் இது புகைக்கிற பாட்டில் மேடம், நீங்க எடுத்துக்கீங்க. அவங்களுக்கு வேற கொண்டு பரவாயில்ல கொடுப்பா. இல்ல மேடம், இது உங்களுக்கு அந்த டீயை எனக்கு கொடு. ஏடையா இப்படி வாங்க, இப்படி வாங்க. என்னங்க பண்ணி வச்சிருக்கீங்க? இது எஸ்சி எஸ்டி பிஓ ஆக்ட்ல வரணும். கம்ப்ளைண்ட் பண்ணா எனக்கு ரெஃபர் பண்ணிடு. நான் பெயிலபிள் அஃபென்ஸ். நீங்க தான் சாதாரண அடிதடி கேஸ் மாதிரி எழுதி வச்சிருக்கீங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தன்னைக்கு அவங்க அவ்வளவு தெளிவா சொல்லலைங்களேம்மா. என்னன்னு சொல்லி திட்டினாங்க, நீங்க தானங்க கேட்கணும். நீங்க தான் பெட்டிஷன் கொடுத்த மாதிரி எழுதி வச்சிருக்கீங்க. உதச்சாங்க, கட்டாயம் அடிச்சாங்கன்னு சொன்னாங்கல்ல. அடிப்பட்டவங்க உடனே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போய் அவங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட் எடுத்துருக்கணும். என்ன பண்ணாரு இன்ஸ்பெக்டர்? எங்க வர? அதாம்மா அவரு கோர்ட்டுக்கு போயிருக்காரு. சரி, இந்த கேஸ் மேல நீங்க இன்னும் வேற என்னென்ன நடவடிக்கை எடுத்தீங்க? கேட்டமா சார் சொல்லு. மேடம் கடைக்காரன் விசாரிக்கிறதுக்கு நான் தான் மேடம் போயிருந்தேன். அந்த கடை பூட்டி இருந்தது. அப்ப அந்த மாவில மாடியார் அவருக்கு போன் பண்ணி நம்ம ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்காங்க மேடம். அவர் ஏதோ வெளியூர் போயிருக்கிறதாவும் 2-3 நாள் ஸ்டேஷனுக்கு வந்துடுறதா சொல்லியிருக்காருங்க மேடம். அவர் எதுக்கு ஸ்டேஷனுக்கு வர சொன்னீங்க? சமாதானம் பேசவா? ஆமா மேடம். சமாதானம் பேசி ஊருக்கு ஏதாவது உபகாரமா பண்ணலான்னு தான். என்னது உபகாரம்? மேடம் ஊர் இருக்கிற இருப்புக்கெல்லாம்